வணக்கம் சார். வணக்கம் சமன். சார், ஜனநாயகன் படம் எப்போதான் சார் ரிலீஸ் ஆகும்? தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. ரசிகர்கள் இடத்துல இது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து வேற ஏதோ புதுசாக முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது? ஜனநாயகன் படத்தினுடைய சம்பவம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். வந்து ஒரு சென்சாருக்கு போய் சென்சார்லேருந்து ரிவர்சிங் கமிட்டிக்கு போய் ரிவர்சிங் கமிட்டிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்லேருந்து அப்புறம் திரும்ப ஹைகோர்ட்டில் வந்து இப்போ வந்து தனி நீதிபதியாக வந்து அதை விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்பொழுது இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு பெரிய ஆவல் ரசிகர் மத்தியில் இருந்தது. வந்து பாரட்டம் பார்த்துடலாம் அப்படின்னு தியேட்டருக்காரங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க. அந்த பொங்கல் வெளியிட்ட அந்த படம் இருக்கட்டும்னு. அது இல்லைன்னு ஆகிப்போச்சு. இப்போ எல்லாரோடையும் பிப்ரவரியில் வருமா அல்லது மார்ச்சில் வந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து பிப்ரவரி கடைசியில் அந்த மார்ச் முதல்லையே வந்து தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க. தேர்தல் ஆணையம் வந்துட்டா இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, ரிலீஸ்க்கான ஏற்பாடு நடக்குதுன்னா ஒட்டுமொத்த கட்சியும் உள்ளே சேர்ந்துருவாங்க. எங்களை பற்றி இந்த படத்தில் தப்பாக காமிச்சிருக்காங்க, அவர் வந்து ஒரு தலைவர், அது ஒரு பிரச்சார படம், தேவைக்கு அவனுடைய பிரச்சார படம், அது இந்த ஊராக போய் இந்த படத்தை கேட்ட போகிறாங்க. இது மாதிரிலாம் அந்த படத்தை இது பண்ண விட மாட்டாங்க. சரி, இப்போ வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலன்னா எப்போ ஆகும் அப்படின்போது படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரைட் ஓகே, தேர்தல் முடியட்டும், மே இல்லை ஜூன் மாதம், ஜூன் 22 விஜய் பிறந்த நாளைக்கு விடுங்க அப்படின்ற அளவு கூட வந்துடலாம். ஆனால் தொடர்ச்சியாக இருக்கிற அழுத்தம் என்னென்னா, கேவிஎன் நிறுவனம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் நிறுவனம், அவங்க வந்து கர்நாடகாவில் ஒரு பெரிய பில்டரு, அவங்களுக்கு ஒரு பெரிய காசு இல்லைன்னாலும் கூட ஒரு 500 கோடி அப்படின்ட்டு ஒரு முதலீடு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் தாண்டி கேவிஎன் நிறுவனம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு நடிகராக நம்ம பார்த்த விஜய்க்கு ஒரு அரசியல் தலைவராக இங்கே அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கு அப்படின்றது அது கடைசி படம்னு அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது. சரி, இதில் ஏன் நம்ம கொடாக்கண்டனா நிற்கணும், கொஞ்சம் இறங்கி தான் போகலாமே அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்திருப்பதாக ஒரு தகவல். நல்ல விஷயம் தான். என்னன்னா, கேஸை வாபஸ் வாங்க போறாங்க, ரிவர்சிங் கமிட்டிக்கு படத்தை அனுப்பலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி நடந்தா எப்படியும் ரிவர்சிங் கமிட்டிக்கு அமைச்சு மறுபடியும் சென்சார் பார்த்து அவங்க சொன்ன மியூட் கட்லாம் கொடுத்த பிறகு ஓகே அப்படின்ற பிறகு ஒரு பிப்ரவரி மிடில் அந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், இந்த பிரச்சனை முதல்லயே இவங்க ரிவைசிங் கமிட்டி போயிருந்தா இத்தனை நாள் இழுத்துருக்காது. இல்லை, இந்த முடிவை வந்து யார் சார் எடுக்கிறா? எதனால இவ்வளோ டிலே பண்ணி இது பண்றாங்க? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு பழைய தயாரிப்பு நிர்வாகி ஒருத்தர், பேர் சொல்லுவேன், அவர் சொன்னது வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு அனுபவசாலியான ஆட்கள் உள்ள நீங்கள் சொன்னதுன்னா இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்குள்ளே இருந்திருந்தா இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ தூரம் போயே இருக்காதுங்கன்னு. அவர் என்னன்னா, பல படங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தவர், பல சென்சார்களை பார்த்தவர், பல பிரச்சனைகளை முன்னிருந்து இது பண்ணவர். நீங்கள் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சென்சாருக்குள்ளே தீர்ப்பாயம் குழுன்னு ஒன்று இருந்தது. ஆமாம், கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், நீங்கள் சென்சாரில் இந்த மாதிரியான பிரச்சனை வருது, அப்படி இதுவாகுது அப்படின் போது அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வருதுன்னா அந்த தீர்ப்பாய குழுவுக்கு அந்த படத்தை கொடுத்துருவோம். அது உள்ள யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த இயக்குநர்கள், திரைக்கலைஞர்கள், இது மாதிரி தயாரிப்பு நிர்வாகிகள் கூட, மூத்த தயாரிப்பு நிர்வாகிகள் கூட அதில் இருந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு சில சஜஷன்லாம் சொல்லிட்டு ஓகேங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம், ரிலீஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னா அதை ஏற்றுப்பாங்க. இவ்வளோ தூரம் போகாது. பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு அதை எடுத்துட்டாங்க அவங்க. ரெண்டாவது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த தனி நீதிபதி முதல்ல நீதியரசர் ஆஷா கொடுத்தாங்கல்ல ஒரு இது வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, அது ஒரு முன்னுதாரணமாக மாறிடும் இந்த படம். இனி வரவங்களாம் என்னன்னா, நீ ரிவைசிங் கமிட்டி போன்னு சொல்றீங்களா, நான் கோர்ட்டுக்கு போகிறேன், உதாரணத்துக்கு பாருங்கள் ஜனநாயகனுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடணும். இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, அந்த அனுபவம் இல்லாததான். குறிப்பாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பானா வந்து ஏதோ சென்சாரை போய் நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனோநிலையில் இவங்க அணிகிறதுக்கு பார்த்தா அதில் ஒரு குறிப்பிட்ட அணிகிறதுக்கு பார்த்தா ஒரு தகவல் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் கர்நாடகாவில் படம் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழில் தான் பண்ணுறது. அவங்க கர்நாடகாவோட பெரிய அதிகப்படியான படங்கள்லாம் பண்ணல, அவங்க இதுவே வேற பிஸ்னஸே. இங்கே தமிழுக்குன்னு ஒருத்தர் பார்த்துப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு முக்கியமான நபர், அவர் பேரை சொல்லவும் நான் விரும்பலை. அவர் தான் இவ்வளோ கொலாப்ஸுக்கும் காரணம். அவருக்கு இன்னும் கேட்டால் கமிஷன் வேற பல்காக அந்த படத்தில் வேற கிடைச்சிருக்குது. அப்படியேப்பட்ட நபர் தப்பாக ஹேண்டில் பண்ணி, அதுக்கு அனுபவம் வேணுங்க. வந்து ஒரு அனுபவசாலியான ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரோ, ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவோ, அல்லது வந்து ஒரு பழைய ப்ரொடியூசரையோ, ஒரு அனுபவசாலியான ஆட்களை பக்கத்து. ஏன்னா எவ்வளோ பெரிய படம் வந்து விஜயோட கடைசி படம், அது மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் எவ்வளோ பெரிய வரவேற்பு, எவ்வளோ பெரிய ஐப்பு, எவ்வளோ தியேட்டர் வந்து அதை வாங்கியிருக்காங்க கொடுத்து, ஓவர்சீஸில் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்குது, ஓடிடிக்காரன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தப்பாக ஹேண்டில் பண்ணி இது காரணமே அவர் தான் அப்படின்னு ஒரு ஈகோ கிளாஷ் வந்து, எங்க நாங்கள் ரிவர்சிங் கமிட்டிக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா வந்து இயல்பாக இருக்கிற ஒரு குணம் தானே, வந்து டக்குன்னு ட்ரிகர் ஆகிறது தானே. இதை வந்து ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு வர ஒரு விஷயத்தை இப்படி இது பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்குது, அதுவும் நம்ம மறுக்க முடியாது. இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது. அது விஜய்க்கான எதிர்ப்பு அரசியல்.
அதுதான் சார். இப்போ ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து அவங்க வாங்கின அட்வான்ஸை வந்து திருப்பி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில இந்த படத்துக்கான ஹைப் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே காசை திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அடுத்து ஓடிடியோட பஞ்சாயத்து வேற இருக்கும். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இது வந்து திடீர்னு யூஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஏ சென்சார் கொடுத்துட்டாங்க, ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான அது இமீடியட்டாக வாய்ப்பு இல்லை. வந்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு அவங்க சொன்ன மியூட்டு கட்டெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஓகேங்க அப்படின்னா வந்து இப்போ தேட்டர் போகணும் இல்லைங்களா? என்ன பிப்ரவரியில் பெரிய படங்கள் எதுவும் இல்லை. உண்மையாக ஜனநாயகம் பெரிய பலம் தான் அது. பிப்ரவரியில் லீவும் எதுவுமே இல்லையே சார், சுத்தமாக லீவ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துடும், எக்ஸாம் வந்துடும், ஐபிஎல் வேற ஆரம்பிச்சிடும். மேபி பிப்ரவரியில் வந்து உலகக்கோப்பை T20 நடக்குது. அது இந்தியா மேட்ச் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் வருது. அது கூட பெரிய இல்லை. நீங்கள் ஐபிஎல் வந்தால் தான் பெரிய டவுன் ஆகும். பிப்ரவரி கரெக்டான ஒரு டேட் தான் வந்து அந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்கள் சொல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இன்னும் உறுதி செய்யலை. ஏன்னா ஒரு பெரிய படம் அவசரப்பட்டு கேட்டுற மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு வச்சுங்க, எனக்கு என் காசை கொடுங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது வந்து காமாசமா படம் கிடையாது. வந்து ஒரு கடைசி படம் பெரிய ஐப்பு, அது எப்போ போட்டாலும் ஓடும், எப்போ போட்டாலும் வசூல் அடிக்கும். அது நீங்கள் ஐப்பு குறைஞ்சி இப்போதான் ஒன்றும் கேட்டால் அந்த படத்துக்கு இப்போதாங்க பெரிய ஐப்பே உண்டாயிருக்குது. வந்து இங்கே சாதாரணமானவங்க டீக்கரில் இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்படின் போது அதுக்கு ஒரு பெரிய பலம் தான். வந்து தியேட்டருக்காரன் கூட யாரும் ஒன்று சொல்லலையா, வந்து ஓடிடி நிறுவனம் கொஞ்சம் இடையில பேசியிருக்காங்க. நீங்கள் சொன்ன டேட்டில் அவங்கள கூட வந்து கொஞ்சம் இருங்க, ரெடி ஆகட்டும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு போது ஓடிடிக்கு அது ஒரு பெரிய பலம் தான். இந்த நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுக்கு விஜய் முயற்சி பண்ணார் அப்படின்னும் போது விஜய் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையா. வந்து நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிங்க, நேரடியாக ஓடிடி இதெல்லாம் வேணாம். ஏன்னா அப்படி நினச்சா மாஸ்டர் படத்தை ஓடிடிலே கொண்டு வந்திருக்கலாம்ல கொரோனா காலகட்டங்களில். தியேட்டருக்காரங்க வரட்டும் அப்படின்னு தான் இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி கேவிஎன் நிறுவனம் போயிட்டு இந்த வழக்கை வாபஸ் வாங்கி ரிவைசிங் கமிட்டிக்கு அமிச்சாங்கன்னா படம் அது பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சது. அவ்வளோதான், போடுங்க படத்தை போட்டுங்க அப்படின்ற அளவுக்கு ஆகிடும். சார், தாவேகாவோட அரசியல் மூவ் வந்து ஒன்றா இப்போ தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ருசி ஆனந்த் அவர்கள் தலைமையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மீட்டிங்கில் வந்து வேட்பாளர்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஆனால் கூட்டணிக்கு வந்து யாருமே வரல, அதனால நம்மளே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்களே சார். இந்த கூட்டம் வந்து மண்டல வாரியான ஒரு மாவட்டம் வாரியான கூட்டம். இப்போ சென்னை ஒருங்கிணைந்த சென்னைக்கான கூட்டமாக அதை நடத்தியிருக்கிறத நான் செய்தி பார்த்தேன். மற்றபடி வேட்பாளர் லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 234 தொகுதி அப்படின்போது லிஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. வேட்பாளர் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் 2 நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணிக்கு யாரும் இல்லை, விஜய் வந்து தனித்து விடப்பட்டார், இல்லது வந்து கூட்டணிக்கு இவங்க வரல அப்படின்னு கூட்டணிக்கு கிடையாதுன்னு சொன்ன பிறகு அதிமுக பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் மீறி அடுத்த கட்டமாக அரசியல் பயணம் ஆரம்பிக்கணும். இல்லை, அரசியல் களத்துக்குள்ளே போகணும். 2 மாதம் தான் இருக்குது. அதுக்கு விஜய் வந்து நேற்று அஃபிஷியலாக இல்லாமல் நிர்வாகிகள், சில முக்கிய நிர்வாகிகள் கூட ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து. அதில் அவர் சொன்னது என்னென்னா 2 மாநாடு ஒரு 5 பொதுக்கூட்டத்தை பண்ணிவிடுவோமான்னு கேட்டிருக்காங்க. அது சில பேர் ஒத்துக்கிட்டு, சில பேர் இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்களாம். நீங்கள் என்னென்னா மண்டல வாரியாக வந்து ஒரு கூட்டம், இல்லைன்னா வேட்பாளர் அறிமுகம். ஏன்னா வேட்பாளர் அறிமுகம் முக்கியமான ஒரு விஷயம். நான் 234 தொகுதியில் உங்களுக்கு வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு 50 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 50 பேருக்கான விருப்ப மண்டலாம் கொடுத்து ஓகே பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. வந்து இந்த 234 புதுதான ஆட்களாக இருக்கும் பொழுது விஜயே போய் அந்த களத்தில் நீங்கள் அந்த வேனில் நின்று இவர் தான் நம்ம தொகுதியிலேருந்து வந்திருக்காரு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அங்கே வந்து மாவட்டம், வட்டம், மாநகரம், நகரம் இந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குன்னு அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதனால் மாநாடு நடத்தி பொதுக்கூட்டம் நடத்தி அதோடு விட்டுருவோமா, அல்லது வந்து ஒரு மண்டல வாரியாக இல்லது வேட்பாளர் அறிமுகமாக விஜய் கிளம்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் திரும்ப என்னன்னு கேள்விப்பட்டதுன்னா, இது ஒரு வீடியோ மாதிரி ஒவ்வொரு பகுதிக்காக விஜய் பேசி அந்தந்த பகுதியில் போய் அதை ஸ்க்ரீன் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குன்னு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நேரடியாக போனால் தான் வரவேற்பு இருக்கும். அதனால் இந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்களுடைய அடுத்த கட்ட வேலை அப்படின்னு பரபரப்பான ஒரு வேலையில் வந்து தாவேகா இறங்கிட்டாங்க. வேட்பாளர் அறிமுகன்றது போது இது மாவட்ட செயலாளர்கள் கூட அவங்க பெருசாக அறிமுகம் எதுவும் பண்ணலையே சார், ஒரு லிஸ்ட்டு மாதிரி தான் வந்தது. ஆனால் விஜய் அவர்களே நேரில் போய் பண்ணுவார் அப்படின்றது பாசிபிளா சார்? அது இல்லை, பாசிபிள் இல்லை தான் வந்து. ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணி தான் ஆகணும். வந்து அதுக்கு தான் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தொகுதியாக இப்போ அவங்க சிஎம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருந்தபோது இப்போ சேலம்னு ஒரு இடத்துல போய் இறங்கிடுவாங்க. அங்கே சுற்று வட்டார தொகுதியில் சேலத்தில் எத்தனை தொகுதி இருக்குது, சேலம் மாவட்டத்துக்குள்ள அத்தனை வேட்பாளர்களும் ஒரே மேடையில் வச்சு அறிமுகப்படுத்திடுவாங்க. அது ஆமாம். அப்புறம் அதில் ஒரு வேன்லேயோ ஒரு இதுலேயோ பார்த்தீங்கன்னா வரிசையாக அந்த
வேட்பாளர் இருப்பாங்க. அந்த பக்கத்து தொகுதியில் ஒரு 5 வேட்பாளர் இருக்காங்க. இவங்க ஒரு தனி வேனில் 5 பேரையும் சொல்லி அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து விஜய் பண்ணலாம் வந்து. அதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. நீங்கள் சொல்கிற மாதிரி 234 தொகுதிக்கும் போகிறது வந்து சாத்தியம் கிடையாது. அதுக்கான கால அவகாசம் கிடையாது. அதுக்கான பர்மிஷன் இருக்குது. அங்கே வந்து கூட்ட நெரிசல் வந்ததுன்னா என்ன ஆகிறது, அங்கே பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகிறது, கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய கூட்டம் வரும். இதெல்லாம் இருக்குது. அவங்களோட பிளான், பக்காவான பிளான் என்னன்னு வந்து தெரியல. சார், இப்போ செயற்குழு கூட்டம்ல ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது 2.25 கோடி குடும்பங்கள் இருக்கு, குடும்பத்துக்கு ஒரு ஓட்டுனாலும் 2.25 ஓட்டு எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி பேசினாரு. அது சாத்தியமா சார், இல்ல பேசுறதுக்காக இப்படி பேசுறாங்களா? புள்ளி விவரம்லாம் நீங்க வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா, நீ அது தாவேக்காவா இருக்கட்டும் யாராவோட இருக்கட்டும் வந்து இந்த கணக்கு போடுறது இல்ல, அந்த கணக்கெல்லாம் வந்து இதுவாகாது. இந்த கருத்து கணிப்பே பாத்தீங்கன்னா 3 விதம் 4 விதமா மாறும் வந்து. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு, தேர்தல் நெருக்கத்துல ஒரு கருத்து கணிப்பு, தேர்தல் அப்போ எடுக்கக்கூடாது, தேர்தல் முடிந்த பிறகு ஒரு கருத்து கணிப்பு, இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். வந்து மக்களுடைய மனநிலை தான் வந்து. நம்ம சும்மா போட்டுடலாம் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க ரேஷன் கார்டில், இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ இருக்குது, அது ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு இதுதானே கண்டி. நீங்கள் வாய்க்கணக்கு வாக்குகளாக மாறவே மாறாது. அது எதிர்பாராத வாக்குகளாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதெல்லாம் மீறி தனித்து நிற்கிற அப்படின்னு கூட்டணியே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் விஜய் இருப்பது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கை கொடுக்கும் அப்படின்றது வந்து அதுதான் பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இவங்களே கூட தாவேக்கா கூட ஒரு தனியார் அமைப்பு மூலிமா வந்து ஒரு தேர்தல் கணிப்பு நடத்தி 18% ஓட்டு தங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அது 18% எப்படி இருக்குன்னா ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்குது. அது ஒரு ஸ்ப்ரெட் ஆகும்போது ஓட்டம் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஓடிட்டு இருக்கு. உண்மையிலே தாவேக்கா அடுத்து என்ன மூவ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சார், லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து பேசும்போது இந்த நான் 1000 கோடின்னு நினைச்சிட்டாங்க, அதனாலதான் அந்த படம் வந்து போகல, இது 500 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு, அதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசியிருந்தாரு. இந்த விஷயங்கள் வந்து இந்த படம் எடுக்கிறவங்க என்னைக்குமே ஒத்துக்க மாட்டாங்களா சார்? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது. யாருமே உப்புமா படம் எடுத்தா கூட சரிங்க, உங்க படம் எப்படிங்க, அந்த படம் பார்த்தீங்கன்னா 2 ஷோ தான் ஓடி இருக்கும் தெரியுங்களா. என் படம் பிச்சு கட்டிடுச்சுங்கன்னு, எங்க பிச்சு கட்டிடுச்சு, தியேட்டர்ல இருந்து பிச்சுன்னு வந்துருச்சான்னு, அது உண்டுதான். ஆனால் நிறைய விஷயங்கள் லோகேஷ் பேசியிருந்தாரு. அப்புறமா அது நிறைய கேள்விகள் அவனு எனக்கு ரொம்ப, அவர் ஒன்றும் இதுவும் இல்லை, சில ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப, நான் போல ஆக்சுவலா அதில் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து, உங்களுக்கும் ஒரு நடிகைக்குமான ஒரு இது இருக்குதா அப்படின்லாம் கேட்டு, இல்லைங்க எங்க ஃபேமிலி இருக்குதுங்க அப்படின்போது இது 2வது ஃபேமிலியா இருக்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி ஏன்னா ஒரு நாகரிகமான ஒரு கேள்வியே கிடையாது. கூலிப்படம் ஓடாததுக்கு அவர் முழுக்க காரணமும் கிடையாது. ஏன்னா டைரக்டர் மேலதான் எல்லா இதுவும் வரும். அதை தாண்டி வந்து அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. உங்க படம் பூரா வந்து ஒரே போதை மாவா வாயில் அடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களா இருக்குதுன்னா இனிமேல் நான் வந்து அதை பண்ண மாட்டேங்க, நானே போய் மாணவர்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. கூலிப்படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, அந்த கண்டென்ட் அது மாதிரி ஆகிட்டு போச்சு. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 35 கட்டு கொடுத்தாங்க. அந்த 35 கட்டு அந்த படத்தில் வச்சோம்னா படமே கொலாப்ஸு. அதனால நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு ஏக்கு இது பண்ணிட்டேன்னு. இந்த படம் வந்து 36 நாள் ஓடி இருக்குது. எல்லா தியேட்டருக்காரும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதை விட என்ன வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கிறேன், அதை மீதி எல்லாம் வந்து யஷ்மினத்துக்கிட்ட கேட்டுங்க அப்படின்றப்பல முழுசா வந்து தன்னிலை விளக்கம் கொடுத்த மாதிரியான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா தான் லோகேஷ் ரிலீஸ் ஆகும்போது பண்ண வேண்டியது. ஏன் இத்தனை நாள் கழிச்சு இப்போ வந்து கான்ட்ரோவர்சியான பேச்சுகள் வருது. இப்போ நடிச்சுன்னு வேற இருக்காரு, தேவதாஸ் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வச்சு ஒரு படம் இயக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்தது அவருக்கு. அப்புறம் அல்லு அர்ஜுன் வச்சு ஒரு படம் இயக்க போகிறார் அவர் இருக்கார் வந்து. அதனால வந்து இதை வந்து ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருந்தது. அந்த கேட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் அநாகரிகமாக இருந்தது வந்து. மற்றபடி அவருடைய பதில் ரொம்ப கரெக்டாக இருந்தது. என்னென்ன கேள்வி கேட்டிங்களோ அதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன்பா, என் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு கிளம்பிட்டார் அவர் வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.